டாக்டர் ஜி.கே.குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு. உண்மையிலே இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ன, அதோட அறிகுறி என்ன, அதை எதனால் வருகிறது, அதை எப்படி சரி செய்வது என்பதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அது ஒரு ஜெனரல் டெர்ம். ஆர்த்தரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி நோய் அப்படிங்கிற மாதிரி சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்தில் உள்ள எலும்புகளில் வரக்கூடிய பிரச்சனை. உடனே நம்ம தேய்மானமா இருக்கும் அப்படின்னா, கழுத்தெலும்பு ஏன் தேய்மானம் அடைகிறது அப்படின்னா, கழுத்தில் உள்ள எலும்பு நிறைய மூவ்மெண்ட்டுக்கு உட்படுகிறது. மற்ற இடத்தை காட்டிலும் கழுத்து மெயினா பாடியையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்றது நெக் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி வரைக்கும் நல்லா திரும்பும். நிறைய மூவ்மெண்ட் இருக்கும், மேலையும் கீழையும் சரி, லேட்ரல் மூவ்மெண்ட், ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ், ஒப்ளிக் மூவ்மெண்ட் அப்படிம்போம். ஸோ நிறைய மூவ்மெண்ட் நிறைய இருக்கிறது. இது நாளடைவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்ம இந்த கழுத்து எலும்பிற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பது கழுத்தை சுற்றியுள்ள தசைகள் மற்றும் இந்த கழுத்து எலும்பை சரியாக வைக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், நார்கள் அப்படின்றது, தசை நார்கள். இதுதான் இது சப்போர்ட்டா வச்சுக்கிறது. கழுத்துக்கு ஒவ்வொரு கழுத்தெலும்புக்கும் நடுவில் ஒரு சவ்வு இருக்கிறது, அதுதான் டிஸ்க் அப்படிங்கிறது. இந்த நாளடைவில் இந்த டிஸ்கில் உள்ள நீர் சத்து குறைவதால் கிராக் வருது, ட்ரை ஆகி அது கிராக் வருது. ஒரு போனுக்கும் நடுவில் இடைவெளி குறைகிறது. ஸோ டிஸ்கினால் இடைவெளி குறைவதால் வலிகள் வரலாம், நரம்பு அழுத்தம் ஏற்படலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒன்றுடன் ஒன்று அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கழுத்தெலும்பு சுற்றியுள்ள தசைகள் வயதாகும் போது வலுவிழப்பதாலும், சுற்றியுள்ள தசை நார்கள் இறுகுவதாலும் இந்த பிரச்சனை வரும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு காமன் டேர்ம் தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். டீஜெனரேட்டிவ் வேர் அண்ட் டேர், நாள்பட பிசிக்கல் தேய்வதால் வருகிறது. இது ஒவ்வொன்றுக்கும் எதனால வருது அப்படிங்கிறது டிஸ்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்குரிய சிம்டம்ஸ் காமிக்கும். கழுத்தில் உள்ள எலும்பு சந்திப்புகள், ஜாயிண்ட், முக்கியமான ஃபேசட் ஜாயிண்ட் அப்படின்றோம். எல்லா கழுத்து வலிகளும் சர்வைக்கல் டிஸ்க்னால் வருவதற்கு 20-30% கழுத்து வலிகளுக்கு காரணம் சர்வைக்கல் ஃபேசட் ஜாயிண்ட் உள்ள பிரச்சனை. ஸோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்பது ஒரு பொதுவான டேர்ம். அது எதனால் வருகிறது என்பதை டிஸ்கினால் வரலாம், தசைகள் வலுவிழப்பதாலும் வரலாம், முக்கியமாக போன் பிரச்சனைகள் டீமினரலைஸ் ஆனாலும் வரலாம், விட்டமின் D3 குறைபாடு இருந்தாலும் வரலாம். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லா கழுத்து வலிகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்க முடியாது. எந்த நாள் பிரச்சனை வருகிறது என்பதை தேர்ந்த மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். மற்றும் வயதானவர்களுக்கு பொதுவாக இந்த கழுத்து தேய்மானம் என்பதற்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருகிறது. 80% மக்கள் 60 வயதை கடந்தவர்களுக்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் காணப்படுகிறது. அதனால் வரக்கூடிய விளைவுகளும் இருக்கின்றன. சில சமயம் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் மிக ஆபத்தான அறிகுறிகளை உண்டு பண்ணலாம். கழுத்தில் மட்டுமல்லாது கைகளிலும் வலிகள் பரவலாம், விரல்களில் மரத்து போற தன்மை இருக்கலாம், மொத்தமா 2 கைகளிலுமே மரத்து போற தன்மை இருக்கலாம். இது கைகள் செயலிழக்க வைக்க அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லலாம். ஏனென்றால் கழுத்து வழியாகத்தான எல்லா நரம்புகளும் நமக்கு கீழே செல்கிறது. கழுத்து என்பது மிக முக்கியமான ஒரு குரூப். அதில் வலி ஏற்பட்டாலோ, தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு மேல் உங்களுக்கு வலி ஏற்பட்டாலோ,
வலியுடன் கூடிய மரப்புத்தன்மை, அதாவது கைகளில் மரப்புத்தன்மை ஏற்பட்டாலோ அல்லது பின்னந்தலைகளில் வலி இருந்தாலோ, தலை சுற்றக்கூடிய வலி இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை அணுகி எந்த காரணத்தினால் வருகிறது, மேற்கூறிய ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், கண்டறிந்து அதை சரி செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தான விளைவுகளிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.